الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كراما كاتبين يعلمون ما تفعلون. صدق الله العلي العظيم. அனைத்து புகழும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை ஏறாது பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், முத்தகீன்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நிரப்பமாக உண்டாகட்டுமாக. சங்கமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுடைய சொல்ல போனால் ஒற்றைப்படையுடைய இரவு முடிவதற்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கிறது. நாளையுடன் முழு குர்ஆன் முடிந்துவிடும். சரியாக 30வது ஜுஸ்னுடைய பாதி வரையும் இன்றைய தினம் முடித்திருக்கிறார்கள். அதில் ஒரு சூரா சூரத்துல் இன்ஃபித்தார். அந்த சூராவில் அல்லாஹ் தஆலா கிராமன் காத்திபீன் يعلمون ما تفعلون, யாரை அல்லாஹ் கிராமன் காத்திபீன் என்று சொல்கிறான், يعلمون ما تفعلون, அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை குறித்து இன்றைய தஃப்சீரில் காண இருக்கிறோம். நேற்றைய தினமே நாம் சொன்னதற்கு சேர்த்து ஒத்து போகக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இன்றைய தினத்துடைய தஃப்சீரும் இருக்கிறது. என்றால் நேற்று நாம் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பது ஒரு 4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று, முழுக்க முழுக்க தீயதை மட்டும் செய்யக்கூடிய படைப்பு ஷைத்தான் என்று சொன்னோம். அதுபோல் நன்மையும் தீமையும் செய்யக்கூடிய படைப்பு ஜின்னினம், மனிதர்களினம். அதில் தான் ஜின்களை பற்றி உண்டான விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். மூன்றாவது ஒரு படைப்பு, இந்த படைப்புக்கு நன்மையும் செய்ய தெரியாது, தீமையும் செய்யாது, அது பற்றி உண்டான கேள்வி கணக்கும் மறுமையில் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் என்று சொன்னோம். நான்காவது வகையான ஒரு படைப்பு, இந்த படைப்பை முழுக்க முழுக்க அல்லாஹ் நன்மை செய்வதற்காக வேண்டியே படைத்தான். இந்த படைப்பு எந்த கட்டத்திலும் தீமையை நினைத்தும் கூட பார்க்காது. அல்லாஹ்வுக்கு மாறாக இதுவரையும் அவர்கள் எதுவும் செய்தது கிடையாது, இதற்கு மேலும் அவர்கள் எதுவும் செய்ய போவதும் கிடையாது. அந்த உயர்ந்த படைப்பு தான் அல்லாஹ் படைத்த வானவர்கள் என்று சொல்லும் மலக்குமார்கள். மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா மிக அழகிய ஒரு படைப்பாக படைத்தார். அவர்கள் எந்த அளவுக்கு அழகாக இருப்பார்கள் என்பதை குறித்து நம்மில் பலர்களும் இப்படியே நினைத்துக் கொண்டிருப்போம். மலக்கு என்றால் அது உண்மையில் பெரும் அழகிய படைப்பு என்று. உண்மையும் அதுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகை காண்பிப்பதற்காக அந்த பெண் செய்ததை நாம் ஒரு சில தராவீக்கு முன்னால் பார்த்தோம். என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை வர வைத்து விட்டு ஒரு பழத்தை கொடுத்து மற்ற பெண்களை எல்லாம் அந்த பழத்தை வெட்டுவதற்கு சொல்வார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி போகும்பொழுது தெரியாமல் அந்த பெண்கள் விரலை வெட்டிக் கொள்வார்கள். விரலை வெட்டிக் கொள்வது விஷயம் அல்ல, வெட்டி விட்டு அவர்கள் பேசிய வார்த்தையும் கூட அல்லாஹ் குர்ஆனில் இடம்பெற வைக்கிறான். இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் என்ன பெரிய சங்கையான மலக்கை போலவல்லவா இருக்கிறார், அவ்வளவு அழகு முடிந்தவராக இருக்கிறாரே என்று அவர்கள் பார்த்து அற்புதமாக ஆச்சரியப்பட்டு பேசிய வார்த்தை. அப்ப அதற்கு உதாரணமாக எடுப்பதையும் கூட நாம் மலக்குமார்களைத்தான் அதற்கு உதாரணமாக இருக்கிறோம். வானவர்களுடைய தேவை எதற்கு அல்லாஹ்வுக்கு? நமக்கெல்லாம் தெரியும், ஏராளமான வானவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு வானவருடைய தேவை கிடையாது. அல்லாஹ் நினைத்தால் எல்லாம் தானே செய்யலாம். ஆனால் வானவருடைய தேவை அல்லாஹ்வுக்கு எதற்கு ஏற்பட்டது? ஒரு மலைக்கு ஒரு மலக்கு என்றும், நம்முடைய அமல்களை சீர்திருப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் போய் ஒப்படைத்ததற்கு ஒரு மலக்கு என்றும், ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் மலக்குகளை பிரித்திருக்கிறானே. ஏன் அல்லாஹ்வுக்கு இந்த மலக்குகளை பிரிப்பதற்குண்டான தேவை ஏற்படுகிறது என்பதற்கு ஏராளமான விளக்கங்கள் கொடுப்பார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அல்லாஹு அலமு பிமுராதி,
இதை கொண்டு என்ன நோக்கம் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் நன்கறிவார். நாம் எடுத்துக்கொண்டால் இப்படி வேண்டாம் நான் யோசிக்கலாம். உலகத்தில் நாம் எவ்வளவோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறோம். மாறு செய்யாத மலக்குமார்களை கொஞ்சம் பார்த்து நாம் பாடம் படிக்க வேண்டியது இருக்கிறது. சில நேரத்தில் அல்லாஹ்வே நம் பக்கம் நின்று மலக்குகளிடம் பேசியிருக்கிறார். குர்ஆனிலும் கூட அந்த அத்தியாயம் இருக்கிறது. மனிதனை படைக்கும் போது மலக்குமார்களாம் சொன்னார்களாம், யா அல்லாஹ் இந்த மனிதனையா உலகத்தில் படைக்க போகிறாய்? இவன் ஒருவருக்கு ஒருவன் சண்டையிட்டு உலகத்தில் ரத்தத்தை ஓட்டுவானே, பொறாமை பிடித்தவனாச்சே, சண்டையிடுவானே என்றெல்லாம் அல்லாஹ்விடம் மலக்குமார்கள் பேசினார்கள். அதற்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, எனது அடியானை நீங்கள் உலகத்தில் போய் பார்த்து வந்து பேசுங்கள். என் அடியான் சண்டையிடுவான், புறம் பேசுவான், எல்லாம் செய்வான். ஆனால் அதற்கும் தாண்டி அப்படியே என்னிடத்தில் மண்டியிட்டு உட்கார்ந்து அதற்காக அழுவான். நான் செய்ததை தவறு என்ன ஒப்புக்கொள்வான். இந்த தவறை ஒப்புக்கொள்ளக்கூடிய இந்த மனப்பான்மை அல்லாஹ்வுக்கு பிடித்தது. அல்லாஹ் மனிதனத்தை படைத்தான். இந்த சகையான மலக்குமார்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கிராமன் காத்திபீன். நம்ம எப்பவும் சின்ன வயசுல இருந்து பார்த்தது என்னன்னா, கிராமன் ஒரு மலக்கு இருப்பாங்க, காத்திபீன் ஒரு மலக்கு இருப்பாங்க. அந்த மலக்கு வலது பக்கம் ஒரு மலக்கு, இடது பக்கம் ஒரு மலக்கு இருப்பாங்க. வலது பக்கம் இருக்கக்கூடிய மலக்கு நம்முடைய நன்மைகளை எல்லாம் எழுதுவார். இடது புறம் இருக்கக்கூடிய மலக்கு காத்திபீன், அவர் நம்ம தீமை எல்லாம் எழுதுவார். உண்மைதான். ஆனால் கிராமன் ஒரு மலக்கு, காத்திபீன் ஒரு மலக்கு அல்ல. கிராமன் காத்திபீனுடைய அர்த்தமே சங்கையான இரண்டு மலக்குகள். சங்கை பொருத்திய எழுதக்கூடிய இரண்டு மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அவருடைய நன்மைகளை குறித்துண்டான பதிவேடுகளை அவர் செய்வார். நாளை அல்லாஹ்விடத்தில் மறுமையில் போய் அந்த பட்டியலை அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பணம் செய்வார்கள். அடியான் எடுத்து பார்ப்பான். அல்லாஹ் எடுத்து பார்த்து விட்டு அடியானிடம் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து அடியான் சொல்லக்கூடிய வார்த்தையும் குர்ஆனில் பதிவு. இப்படி பேசுவானார், உலகத்தில் நான் செய்த ஒரு சிறு பிழையையும் கூட விடாமல் இவர் எழுதிவிட்டாரே. ஒரு சின்ன தவறு தான் செய்தேன், ஆனால் அந்த சின்ன தவறும் கூட இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா? இன்னொரு அடியான் சொல்வான், நான் ஒரு சின்ன நலவு தான் செய்தேன், அந்த நலவையும் கூடாமல் இந்த வாழ்க்கை எழுதி விட்டாரே என்று சொல்லும் அளவுக்கு மலக்குமார்கள் எழுதக்கூடிய பட்டியல் அவ்வளவு தெளிவாக இருக்கும். எதையும் விட்டு வைக்க மாட்டார்கள். உலகத்தில் நாம் செய்ததை சிறு அளவு நன்மை இருந்தாலும் அதை கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான். சிறு அளவு தீமை இருந்தாலும் கண்டிப்பாக அதை அல்லாஹ் கொடுத்தே தருவான். எனவே அந்த இரண்டு மலக்குகள் என்ன செய்வார்கள்? யஅலமூன மா தஃஅலூன். நாம் உலகத்தில் என்னவெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் எழுதுவார்கள். ஆனால் அல்லாஹ் சில நேரங்களில் அவருடைய ரஹ்மத் என்பது அளப்பெரியது. சில நேரம் அவர்கள் எழுதும் பொழுது பெரும் கவலையில் அடியான் இருப்பான். ஏதாவது பெரிய கவலை வந்திருக்கும், பெரிய நஷ்டம் வந்திருக்கும், அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். யாரோ உறவினர் ரொம்ப நெருங்கியமானவர், அவர் மௌத்தாக்கி இருப்பார், அவர் அதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்காத மிகப்பெரிய கவலைக்குள் அவன் இருப்பான். அப்போது ஏதாவது ஒரு தவறை சரியாமல் செய்து விடுவான். அப்ப இந்த மலக்கு அவர் தவறு செய்து விட்டான் என்று எழுத வரும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, இல்ல இப்ப எழுத வேணாம், ஏன்னா அவன் ஏற்கனவே பெரும் கவலைக்குள் அந்த அடியான் இருக்கிறான், அதுடன் சேர்த்து இந்த பாவத்தையும் எதிர்க்க எழுத வேண்டும். அந்த மலக்குக்கு அல்லாஹ் சொல்லும் வார்த்தை, கொஞ்சம் தள்ளி போடுங்கள், அந்த தீமையை எழுத வேண்டாம். இந்த மலக்குகளுடைய விஷயத்தில் நம்மின் பேரிலே அல்லாஹ் எவ்வளவு ரஹ்மத் செய்கிறார். இரண்டாவது கட்டம், நாம் சில அமல்களை தொடராக செய்து கொண்டே வருவோம். சில நஃபிலான அமல்கள் செய்யலாம், சுன்னத்தான அமல்கள் செய்யலாம். அந்த ஏதாவது ஒரு நேரத்தில் அந்த சுன்னத்தான அமல்கள் விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பயாச்சும் சஃபர்ல இருக்கும் பொழுது விட்டுடலாம். ஒரு சுப்ஹானல்லாஹ் 63 தடவை தொழுகைக்கு பிறகு சொல்றோம், வாழ்க்கை முழுக்க சொல்லுவோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் சஃபருடைய நேரத்திலோ வேற ஏதாவது நேரத்திலோ சில மறந்தோ அந்த மாதிரி விட்டுறோம்னு சொன்னா, அந்த மாதிரி நேரத்தில் அப்ப விட்டு விட்டார்கள் என்று எழுதணுமே அந்த மலக்கு. அப்படி எழுதும் போது அல்லாஹ் சொல்வானா, விட்டு விட்டார் என்று எழுத வேண்டாம், இன்றும் அவர் அமல் செய்து விட்டார் என்று எழுதுங்கள். ஏன் அப்படின்னா, தொடர்படியாக அமல் செய்தவன் ஏதாவது ஒரு நாள் அந்த அமலை விட்டுவிட்டால் அவன் தொடர்படியாக அமல் செய்தவனாக கணக்கில் இடப்படுகிறான். எப்போதென்றால் தான் விட்ட அமலை குறித்து உண்டான கவலை அவனுக்குள் வரும்போது. கண்டிப்பா ஒரு வராம இருக்காது. ஏன்னா ஒரு தொடர்படியா ஒரு அமலை செஞ்சுட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் விடுதல் வைங்க, நம்மளே இன்னைக்கு நின்னது ஏதாச்சும் ஒரு அமலை தொடர்படியா செய்வோம். அந்த தொடர்படியா செய்த அமலை என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம விட்டு பார்ப்போம். விடுறதுக்கு மனசு வராது, மறந்து கூட விட மாட்டோம், தன்னால அது வாயில வந்துடும். ஆனால் அப்படி ஏதாவது விட்டு விட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவன் விட்டதாகவே இல்லை, அவன் செய்ததாக எழுதுகிறான். அடுத்து அந்த அடியான் என்ன செய்கிறான் என்றால், யா அல்லாஹ் இந்த மாதிரி நான் விட்டுட்டேனே, ரொம்ப கவலைப்படுறான். இந்த கவலையின் காரணமாக அவன் செய்ததாகவே அந்த அமல் எழுதப்படுகிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி.
தினந்தோறும் தஹஜ்ஜத். பொதுவாக எல்லா சஹாபாக்களும் தஹஜ்ஜத்தில் பேணுதலாக இருப்பார்கள். ஒரு நாள் என்னமோ அயர்ந்து தூங்கி விட்டார்கள். அடுத்த நாள் சரியாக தஹஜ்ஜத்துடைய நேரம் யாரோ வந்து எழுப்பி விடுகிறார்கள். முதல் நாள் தூக்கம் மேலிட்டு விட்டது, தூங்கி விட்டார்கள். அடுத்த நாள் யாரோ தட்டி முஆவியா எழுந்து விடு, தஹஜ்ஜத்துக்கு நேரமாகி விட்டது. திடீரென்று எழுந்து பார்த்தால் யாரோ ஒரு மனிதர். அப்போ நான் அயர்ந்து தூங்கி விட்டேன், நேற்றும் இப்படிதான் தூங்கினேன், நேற்றெல்லாம் எழுப்பல, இன்னைக்கு வந்து என்னை எழுப்பிட்டீங்களே, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது, நீ தூங்கி விட்டா என்பதற்காக எழுப்பினேன், வேற ஒண்ணு இல்லை, எதிர்த்து தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். அவரை விடல மாவீரர் பிடிச்சு கேட்டாங்க, எதற்காக எழுப்பினீங்க, யார் நீங்க என்றெல்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்ல மறுக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் சொல்லிவிட்டார், நான் யாரும் இல்ல, ஷைத்தானுடைய ரூபத்தில் மனிதனாக வந்திருக்கிறேன். வந்தது ஷைத்தான். முஆவியர் கேட்டார்கள், ஷைத்தானா வந்து எழுப்புகிறான் தஹஜ்ஜத்துக்கு, என்ன பெரிய மாற்றமா இருக்குது. உலகத்தில் அவன்களின் பக்கம் எந்த காரணத்தை கொண்டும் தடுப்பதற்காகவே அல்லாஹ் ஷைத்தானை படைத்தான். அப்படித்தான் நான் செய்வேன் என்று அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து வந்திருக்கிறான். அவன் என்னை தஹஜ்ஜத் சொல்லுவதா? ஃபர்து தொழுக சொன்னாலே அதுவே நம்ம ஆச்சரியமா பார்க்கணும். இப்ப தஹஜ்ஜத்தை ஷைத்தான் எழுப்பி விட்டு தொழ சொல்லுவானா? முஆவியர் இதை நம்ப தயாரில்லை. எதற்காக நீங்கள் இதை எழுப்பி தஹஜ்ஜத் தொழ சொல்லணும்? ஷைத்தான் சொன்னானா, இல்லை, நேற்று நீங்கள் தஹஜ்ஜத் தொழ மறந்து விட்டீர்கள். ஆனால் நேற்று மறந்ததற்காக எவ்வளவு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தீர்கள். மறந்து விட்டு அழுகிறாள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்றைய இரவு முழுக்க அழுகை தான். என்ன அழுகைனா, நேற்று விட்ட தஹஜ்ஜத்திற்காக வேண்டி மட்டும் அழுகை. இந்த அழுகையினால் உங்களுடைய தஹஜ்ஜத்தை அல்லாஹ் எப்படி ஆக்கி விட்டான் தெரியுமா? பல ஆண்டுகள் செய்த நன்மையை கொடுக்கிறான், உங்கள் அந்தஸ்தை சுவனத்தில் உயர்த்தி விடுகிறான். இதுவரையும் நீங்கள் தஹஜ்ஜத்தை தொழுது பெறாத நன்மையை ஒரு நாள் விட்டு விட்டு பெற்றீர்கள் முஆவியா. மறுபடியும் அந்த தஹஜ்ஜத்தை விட்டுட்டு மறுபடியும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மை கொடுக்குறமா? இல்ல, நீங்க டெய்லி தஹஜ்ஜத் தொழுங்க. எதற்காக என்றால், ஏதாவது ஒரு நாளில் நாம் அந்த அமலை விட்டுவிட்டால் அடுத்த கட்டமாக நாம் அழுகக்கூடிய அழுகை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாவை வாங்கி கொடுக்கிறது. கிராமன் காத்திபி என்ற இந்த 2 மலக்குமார்கள் நன்மைகளை எழுதுவதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பொறுப்பாளிகளாக உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மலக்குகளுடைய ஆற்றல் என்றால் ஏராளமான சக்திகளை அல்லாஹ் மலக்குள் வைத்திருக்கிறார். நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கிட்டத்தட்ட 600 ரெக்கைகள் இருக்கிறது. இதற்கு மேலும் கூட பல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதியிருக்கிறார்கள். நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் பெரும் முயற்சியுடன் செய்வோம். ஆனால் ஒரு சமூகத்தையே அடக்கக்கூடிய சக்தியை ஒரு மலக்குக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரே ஒரு மலக்கு பெரும் கொண்ட சமூகத்தையே தனது கட்டுக்கோப்பில் வைக்க முடியும். நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு கட்டம் மிகப்பெரிய சமூக பெரிய பாவங்கள் செய்தார்கள், அவர்களை அழிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டான், மலக்கு இந்த சமூகத்தை நீங்கள் அழித்து விட வேண்டும். ஒரே ஒரு மலக்கு அவர் வந்து என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் போட்டு ஏதாச்சும் ஒரு ஆயுதத்தை வச்சு அப்படியே எல்லாத்தையும் தகர்த்தாரா? இல்லை. வேற ஏதாவது அல்லாஹ் ஆயுதத்தை கொடுத்து அனுப்பினான், ஆயுதத்தை கொடுத்து இல்லை. எந்த ஆயுதமும் கையில் கிடையாது. வந்த மலக்கு சத்தமிட்டார், ஒரு சத்தம். ஒரு சத்தம் விடுகிறார். அந்த சத்தத்தின் காரணமாக காது ஜவ்வு பிரித்து அத்தனை பேர்கள் மௌத்தாகிவிடுகிறார்கள். ஒரே ஒரு சத்தத்தை தாங்கும் அளவுக்கு கூட அல்லாஹ் மனிதனை வைக்கவில்லை. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இந்த மலக்குமார்களை பற்றி கிராமன் காத்திபீன் என்ற அந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்து வருகிறோம். இதன் அடிப்படையில் நாம் இன்னொன்று பார்ப்பது என்னன்னா, மலக்குமார்கள் நமக்காக பல நேரங்களில் துஆ செய்கிறார்கள். மலக்குமார்களுடைய துஆ அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அப்ப மலக்குமார்கள் எந்த அமலுக்கெல்லாம் துஆ செய்வார்கள் என்பதை நாம் தெரிந்து வைத்தால் அந்த அமல்களை நாம் அதிகமாக செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். இல்ல, இதை பத்தி நம்ம தெரியாமே இருந்தா மலக்குமார்கள் நமக்காண்டி துஆ செய்ய மாட்டாங்க. சில அமல்கள் செய்யும் போது அந்த அமல்களை மலக்குமார்கள் முந்தி போட்டு எடுத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் சமர்ப்பிக்க முந்தி எடுத்துக் கொள்கிறார்கள். அது போன்ற சில அமல்களை அல்லாஹ் சொல்லித் தருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். நாயகம் சொன்னார்கள், முதல் விஷயம், எவ்வளவோ திக்ருகள் செய்கிறோம், சில திக்ருகளை மலக்குமார்கள் செய்கிறார்கள். நாம் செய்யற திக்ரை விட மலக்குமார்கள் ஏதாச்சும் ஒரு திக்ர் செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அது அல்லாஹ்விடம் இன்னும் நெருக்கத்தை பெறக்கூடிய திக்ராக இருக்கும். நாயகம் சொன்னார்கள், திக்ருல் மலாயிகா உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்களிடம் கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த வார்த்தை வந்து மலக்குமார்கள் செய்யக்கூடிய திக்ர். இந்த திக்ர்களை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள். மலக்குமார்கள் சொல்வார்களாம், இந்த திக்ர் செய்தவனுக்கு அல்லாஹு மக்ஃபிருஹு வர்ஹம்ஹு, அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும், உனக்கு ரஹ்மத் செய்யட்டும்.
இந்த வார்த்தையை மலக்குமார்கள் அவர்களுக்காண்டி துஆ செய்கிறார்கள். அதுபோல ஹதீஸ்களில் வருகிறது, முதல் சஃபில் யார் வந்து நின்று தொழுகிறாரோ அவருக்கு அந்த மலக்குமார்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்ஹு வர்ஹம்ஹு. முதல் சஃபில் வந்து நின்று தொழுபவருடைய பாக்கியமே தனி பாக்கியம். பல ஹதீஸ்களில் ஏராளமான சிறப்புகள் எழுதப்படுகிறது. எந்த அளவுக்குன்னா, இந்த முதல் சஃபில் வந்து நின்று தொழுகக்கூடிய நன்மையை பற்றி உங்களில் எல்லோரும் தெரிந்து கொண்டால் முந்தி அடித்துக் கொண்டு முதல் சஃபுக்கு வருவீர்கள். அப்போதும் உங்களுக்கு மத்தியில் சண்டை வரும். அதனால் உங்களில் எல்லோரும் உட்கார்ந்து சீட்டு குலுக்கி போட்டு, ஒரு 10 பேர் தான் நிக்க முடியும்னா சஃப்ல 10 பேர் சீட்டு குலுக்கி போட்டு யார் பேர் வந்தா அவங்க நிக்கலான்ற முடிவுக்கு நீங்கள் வருவீர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதுல எவ்வளவு நன்மை இருந்தால் பெருமானார் இந்த ஹதீஸை இப்படி சொல்லியிருப்பார்கள். அப்ப அவருக்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்ஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, அவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. அடுத்து ஃபர்லான தொழுகையை முடித்துவிட்டு அடுத்த ஃபர்லுடைய தொழுகைக்காக காத்திருப்பார். இது காத்திருக்கக்கூடிய நேரம் முழுக்க மலக்குமார்கள் அவருக்காக பக்கத்தில் துஆ செய்கிறார்கள். இது என்ன செய்யறா, இங்க உட்கார்ந்து தஸ்பீஹ் செஞ்சுட்டு இல்ல, குர்ஆன் ஓதிட்டு இல்ல, எதுவும் செய்யல. ஒரு தொழுகையை முடிச்சிட்டு, அது சின்ன வக்துடைய தொழுகையாக இருக்கட்டுமே, அஸர்ல இருந்து மக்ரிப் ரொம்ப நேரம் சுருக்கம், அஸர்ல தொழுதுட்டு நம்ம உட்கார்ந்துறோம், அடுத்த மக்ரிப் வரையும் நம்ம உட்கார்ந்துருக்கோம், எந்த அமலும் செய்யல. இப்ப இந்த உட்கார்ந்து இருப்பதற்காக ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டு அவருக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார். எதுக்குன்னா, அடுத்த வக்தை எதிர்பார்த்து உட்கார்ந்த இவருக்கு நன்மை எழுதப்படுகிறது. இதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை நாம் செய்வதற்கு முயற்சி செய்யணும். குறிப்பாக ரமலான் இந்த வெள்ளிக்கிழமை தோறும் அன்றைய நாள் ஏதாவது ஒரு நாள் நேரம் கண்டிப்பாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்படி ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இருக்கிறது, அது எந்த இரவும் மறைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் துஆ செய்தால் கபூலாகும். ஆனால் அது எந்த நேரம் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார் என்பதும் ரசூலுல்லாஹ் சொன்னதுதான். சரி, இது கீழே எந்த நேரங்கள் என்பதில் சில கருத்து வேற்றுமை இருக்குமே. இப்போ பல இரவுகள் சொன்னாலும் கூட பெரும்பாலும் உலமாக்கள் என்ன சொல்றாங்க, 27ஆக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் தான் அதுவும், ஆனா அதிக வாய்ப்புகள் இருக்கிறது லைலத்துல் கத்ராக இருக்க. அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமை தோறும் பல நேரங்கள் இருந்தாலும் அது என்ன குறிப்பிட்ட நேரம் என்பதற்கு அதிகமாக உலமாக்கள் சொல்வது அஸருக்கும் மக்ரிபுக்கும் மத்தியிலே உள்ள நேரம். பொதுவாகவே மக்ரிபுடைய பாங்குக்கு முன்னால் செய்யக்கூடிய துஆவெல்லாம் கபலியத்திற்குரிய துஆ. இந்த அஸருக்கும் மக்ரிபுக்கும் மத்தியிலே உள்ள நேரம் என்பது அல்லாஹ்விடத்திலே துஆவுடைய நேரமாக இருப்பதனால் வாரத்தில் ஒரு முறையாவது அந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டு முழுக்க பள்ளியில் உட்கார்ந்து துஆ செய்தால் நம்முடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அதுவும் முடியாத பட்சத்தில் தொழுகைக்காக வருகிறோம், சுன்னத் தொழுகை டைம் ஆயிடுச்சு, ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்குதுன்னா வந்து உடனே அமர்ந்து விடுவது, யார்கிட்டையும் பேசாம இப்படி வந்து உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்தாலே போதும். அடுத்து சொல்லக்கூடிய ஃபர்லான தொழுகையில் நம்மை அறியாமலே நமக்கு ஒரு ஓர்மை வரும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்மை நின்று கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பு வரும். இல்ல அந்த ஒரு 2 நிமிஷத்துல வந்து யாரையாச்சும் பேசிட்டோம் அப்படின்னா பேசுனது மட்டும்தான் தொழுகைக்குள்ள வந்து நிற்கும். இல்ல வேற ஏதாவது சிந்தனைக்குள் போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் தொழுகைக்கு முன்னாலே உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம், சுன்னத்தை தொழுதுட்டா ஒரு 2 நிமிஷம் அமைதியாக பேசாமல் உட்காருவது என்பது அடுத்த ஃபர்லை சரியாக தொழுவதற்கு உண்டான வாய்ப்புகளை எடுத்து தருகிறது. அடுத்து மலக்குமார்கள் துஆ செய்யக்கூடிய இன்னொன்று, நோயாளிகளை போய் சந்தித்தால் மலக்குமார்கள் அவர்களுக்காக அதிகம் துஆ செய்கிறார்கள். எந்த அளவுக்குனா, காலையில இவர் போகிறார் நோயாளியை சந்திக்கைனா மாலை வரையும் மலக்குமார்கள் சந்திக்க போகும் அவருக்காக துஆ செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 70,000 மலக்குமார்கள் நோயாளியை விசாரணை செய்பவனுக்காக துஆ செய்கிறார்கள். ஏராளமான சிறப்புகள் நோயாளியை விசாரிப்பதில் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் நம்ம யோசிக்கணும், பெரும்பாலும் நோயாளிகளை விசாரிப்பதுன்னா அவர் அதை வந்து சரியா எடுத்துக்கல, இல்ல அவர் வர வேணாம்னு நினைக்கிறாருன்னா நம்ம போகக்கூடாது. ஆனால் இது பெரிய அமல்னு சொல்லிட்டு பல பேர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்கள போய் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு சில நேரங்களில் சிரமம் ஏற்படுகிறது. சிரமம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது நன்மை கிடையாது. அப்ப அதை விரும்புறாங்க, ஏதாச்சும் தேவை இருக்குதுன்னா அந்த மாதிரி தேவை இருக்கும் போது போய் பார்க்கிறது என்பது வரவேற்கத்தக்கது. அந்த காலத்துடைய சூழ்நிலையும் அவருடைய நிலையையும் கவனித்து அவரை போய் சந்தித்தால் அதற்கு தகுந்தாற் போல் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோய்வாளியாக இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை வானத்தில் என்ன வேலை இருக்கிறது என்று பூமிக்கு அழைத்து ரசூலுல்லாஹ்வை நோய் விசாரிக்க சொன்னார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது வந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமாருடைய தலைவர் வந்து அவர்கள் ஓதிய துஆக்களையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தார்கள். எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ அஸ்அலுல்லாஹுல் அலீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐ யஷ்ஃபி. ரசூலுல்லாஹ் இந்த துஆவை சொல்லிட்டாங்க. அஸ்அலுல்லாஹுல் அலீம் மாபெரும் இரட்சகனை முன்வைத்து நான் கேட்கிறேன். ரப்பல் அர்ஷில் அஸீம் முழுக்க ஆட்சி அதிகாரத்தை சிம்மாசனத்தை தனக்குள் வைத்த இரட்சகனை முன்வைத்து நான் கேட்கிறேன். ஐ யஷ்ஃபி அந்த அல்லாஹ் உங்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பானாக. இந்த ஒரு அறவரி வார்த்தை கேட்டு விட்டு போய்விட்டார்கள். பெருமானார் அவர்களுக்கு ஷிஃபா கிடைத்து விட்டது. பின்னால் நாயகம் சொன்னார்கள், உங்களில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டால் அவருடைய தலைமாட்டிலிருந்து இந்த வார்த்தை 7 முறை நீங்கள் ஓதுங்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுப்பான். ரொம்ப ஒரு அறவரி வார்த்தை தான். அதுபோல அப்படி ஷிஃபாவாக முடியாத பட்சத்தில் ரொம்ப முடியாத கட்டல இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்கன்னா அப்பயும் நீங்க ஓதுங்க. ஏன் ஓதுறோம்னா, ஒருவேளை அவர்களுக்கு ஆயுள் நீடிக்கப்படவில்லை, படுக்கையாக இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அவருடைய மௌத்தை லேசாக்குவான். இல்லை அவர்களுக்கு ஆரோக்கியம் என்றால் ஆரோக்கியத்தை சீக்கிரம் கொடுப்பான். எப்படினாலும் இந்த துஆ ஓதுவது என்பது பறக்க பல பேர்கள் பல நாட்கள் பல எத்தனையோ மாதங்களாக படுக்கையாக கடந்திருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் இன்னும் மௌத்து வரட்டுமே, இல்லன்னா நல்ல ஆயில நீடிக்கட்டுமே, அல்ல இல்லன்னா சீக்கிரத்துல மௌத்து கொடுத்துட்டுமே, இவ்வளவு அதாபு ஏன் செய்யணும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறோமே. அந்த மாதிரி நினைப்பது கூடாது. அப்போது இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் அதற்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்க இருக்கிறார். இந்த மாதிரி மலக்குமார்கள் இவர்களுக்காக துஆ செய்கிறார். அதுபோல மலக்குமார்கள் இன்னல் ஆலிம யஸ்தக்ஃபிர் லஹு மன் ஃபிஸ் ஸமா, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் ஆலிம்களுக்காக மக்ஃபிரத் தேடுகிறது, பாவ மன்னிப்பு தேடுகிறது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடலில் வாழும் மீன்கள் எல்லாம் மார்க்க அறிஞர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறது. ஏன் தேட வேண்டும் என்றால், உலகத்தில் அவர்களுடைய மக்களிடம் பேசக்கூடிய முறையிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றி எடுத்து வைப்பதனால் மக்கள் சீர்திருத்தவாவார்கள். அவர்களின் மூலமாக உலகம் அமைதி பெறும் என்பதற்காக ஜீவராசிகள் எல்லாம் ஆலிம்களுக்காக துஆ செய்கிறது என்ற ஹதீஸ்கள் காண கிடைக்கிறது. நம்ம இந்த தீனுக்காண்டி ஏதாச்சும் செய்யணும், பெருசா செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா எவ்வளவு செல்வத்தை அள்ளி கொடுத்தாலும் அது பெருசு கிடையாது. எந்த உடலை எவ்வளவு தீனுக்காக வேண்டியும் இந்த கட்டத்திற்கு கொடுத்தால் பெருசு கிடையாது. இப்போ நான் தீனுக்காக ஏதாவது செய்யணும், நான் போன பிறகு உலகத்துல அது நிலைச்சு இருக்கணும், நாளைக்கு அல்லாஹ் என்ன கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி கண்ணியப்படுத்தணும் என்று நம்ம யாராவது ஒருவர் நினைத்தால் ஒரே ஒன்று செய்யணும், தனது பிள்ளைகளில் யாராவது ஒருவை ஹாஃபிதாக ஆலிமாக ஆக்கணும். ஒன்று செய்து விட்டால் போதும். இந்த உலகத்திலும் அவருக்கு ஏற்றத்தை அல்லாஹ் கொடுப்பான், நாளை மறுமையிலும் அவர் நினைக்காததை அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில் யாரும் அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி அந்த பெற்றோர்களை அல்லாஹ் வைத்து பார்ப்பான். பார்ப்பவர்கள் எல்லாம் பொறாமை எப்படி வருவார்கள், இவர்கள் என்ன நபிமார்களா, அல்லாஹ் சூரியனை விட ஒளி மிகுந்த கிரீடத்தை கொடுக்க இவர்கள் என்ன அமல் செய்து விட்டார்கள், நபிமாருடைய அந்தஸ்தில் ஏதேனும் அல்லாஹ் இவர்களை உயர்த்தி விட்டாரா என்று நினைக்கும் அளவுக்கு அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். எல்லாம் பெரும் படிப்புகள் படிக்க வைக்கலாம், தவறல்ல. ஆனால் நமக்கு அல்லாஹ் பல பிள்ளைகளை கொடுத்திருந்தால் அதுல ஒரே ஒரு பிள்ளைக்காக நாம் தீனுக்காக வேண்டி ஒரு பிள்ளையாவது நாம் கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நமது முழுக்க வாரிசுகளையும் மன்னிப்பான். நாளை சுவனத்திற்கு நாம் போவதற்கு அந்த பிள்ளைகள் காரணமாக இருப்பதற்கு அதீத ஹதீஸ்கள் காண கிடைக்கின்றன. அடுத்து மலக்கு துஆ செய்யக்கூடிய மக்ஃபிரத் செய்யக்கூடிய இன்னொன்று மன் ஸல்லா அலைஹி அஹதுன் இதா ஸல்லா மலாயிகா, யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்கிறார்களோ மலக்குமார்கள் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதற்காக மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். பொதுவாக ஸலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. ஆனால் எல்லா ஹதீஸ்களிலும் இடம்பெறக்கூடிய ஒரு 3 சிறப்புகள் என்னன்னா, அல்லாஹ் உடனே பாவத்தை மன்னிக்கிறான். இரண்டாவது, பெரும் கடன் தொல்லைகளை ஸலவாத்தின் மூலமாக ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான், அதை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். மூன்றாவது, நமக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைக்கு மருந்து கொடுக்கிறான். இந்த மூன்றும் மனிதனுடைய உலகத்தில் ஆக சிறந்த பிரச்சனை. இந்த மூன்றில் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள் மனிதன் இருக்கத்தான் செய்வான். ஒன்று பெரும் பாவியாக இருப்பான், இல்ல ஏதாவது ஒரு சின்ன கவலையாச்சு அவருடைய உள்ளத்துல இருக்கும், இல்ல இன்னைக்கு முடியவே முடியாது என்று பல பேரிடம் கடன் வாங்கி வைத்திருப்பார். அப்ப இந்த எந்த தேவைகளும் நிறைவேற வேண்டும் என்றால் தொடர்ந்து அவர் ஸலவாத்தை ஓதி வந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா அவரை நிறைவேற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை முழுமையாக அவருக்கு கொடுப்பார்.
இதுவெல்லாம் மலக்குமார்கள் நமக்கு துஆ செய்வது. அடுத்த கட்டமாக மலக்குமார்கள் சில நேரங்களில் சபிப்பார்கள். அப்ப மலக்குமாருடைய சபிப்புக்குரியவர்களாகவும் நாம் ஆகிவிடக்கூடாது. எப்படி மலக்குமாருடைய துஆவை வாங்குறோமோ அதை விட முக்கியம் மலக்குமாருடைய சாபத்திற்குரியவர்களாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா எப்படி மலக்குமாருடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறானோ அதுபோல அவர்கள் செய்யக்கூடிய சாபத்தையும் உடனே அல்லாஹ் அங்கீகரிக்க வைப்பார். முதல் கட்டமாக கல்வியை மறைப்பவனுக்கு மலக்குமார்கள் சாபப்படுகிறார்கள். ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியுதுன்னா அந்த விஷயத்தை நல்ல ஊர்ஜிதமா தெரியுதுன்னா 4 பேருக்கு சொல்லணும். அதை நாம் மறைத்து வைப்பதன் மூலமாக மலக்குமார்கள் இதை மறைச்சு வச்சிருக்கானே சபிக்கிறார்கள். யூதர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நூல்களில் அவருடைய வேதங்களில் இறுதி நபி நாயகம் தான் வருவார்கள் என்று தெளிவாக படித்தார்கள். அவர்களுக்கு தெரிந்தது. ஆனாலும் கூட இதை சொன்னால் எல்லோரும் இஸ்லாத்துக்கு வந்து விடுவார்கள் என்பதை மறைத்தார்கள். அவர்களுக்கு மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். இரண்டாவது, சஹாபாக்களை ஏசுவதும் சஹாபாக்களுடைய விஷயத்தில் கண்ணிய குறைவாக உள்ளத்தில் நினைத்திருப்பதையும் கூட மலக்குமார்கள் அப்படிப்பட்டவர்களை சபிக்கிறார்கள். வாய் திறந்து ஏசினால் உலகத்திலேயே கண்டிப்பாக அதனுடைய விளைவை அல்லாஹ் கொடுத்து விடுவான். சில நேரங்களில் மனதில் சில சஹாபாக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்களே, ஆனா அவர்கள் எல்லாம் அல்லாஹ் எதுவும் சொல்லலையா, இந்த சஹாபி பெரும்பாவம் செஞ்சாங்கன்னு ஹஜ்ரத் பயான்லயே சொன்னாங்க, அப்ப அந்த சஹாபிக்கு எதுவும் நடக்கலையா என்ற இந்த சின்ன சின்ன எண்ணங்களும் கூட சஹாபாக்களை குறித்து உள்ளத்தில் வரக்கூடாது. வந்தால் மலக்குமார்கள் நம்மை சபிப்பார்கள். ஒவ்வொரு ஜும்மாவிலும் ஓதக்கூடிய வார்த்தை மெம்பர் படியிலிருந்து அதான் பமன் அஹப்பஹும் ஃபபிஹப்பி அஹப்பஹும். யார் என்னை பிரியப்படுவார்களோ, நாயகம் சொன்னார்கள், யார் என்னை யாராவது பிரியப்படுவார்கள் என்றால் அவர்கள் சஹாபாக்களை பிரியப்படட்டும். வமன் அபுகலஹும் ஃபபிபுகலி அபுகலஹும். யாராச்சும் சஹாபாக்களின் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்றால் அவர் என்னை கோபித்துக் கொண்டார் என்று பொருள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சஹாபியாக நினைத்து சொன்ன வார்த்தை, நீங்கள் சஹாபாக்களை எப்படியெல்லாம் நினைக்கிறீர்களோ அதுபோல நீங்கள் என்னை நினைக்கிறீர்கள் என்று அர்த்தம். சஹாபாக்களுடைய விஷயத்தில் எவ்வளவு பேணுதல் வேண்டும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவர்கள் தவறே செய்தாலும் கூட அவருடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. காரணம் அல்லாஹ் சொல்லிவிட்டான், ரலியல்லாஹு அன்ஹு வ ரதுவான், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று சொல்லிவிட்டார். அடுத்து மலக்குமார்கள் சபிக்கக்கூடிய இன்னொன்று, உலகத்தில் புதிதாக ஷரியத்தில் இல்லாததை எல்லாம் ஷரியத் என்று நாம் உள்ளே கொண்டு வந்து நுழைக்கக்கூடிய பிதஅத்துகள். ஏராளமான பிதஅத்துகளின் ஷரியத்திற்குள் வந்துவிட்டது. பிதஅத்து ஒரு நல்லதாக இருந்தால் கூடும் என்று சில பேர் சொன்னாலும் அதை ஆதாரமாக கொண்டு வந்து ஏராளமான பிதஅத்துகள் சொல்ல போனால் இஸ்லாத்திலே அது கிடையாது என்று சொல்வதற்கு ஆதாரம் கொடுத்து இதுவெல்லாம் இருக்குது செய்யலாம் என்று சொல்லும் அளவுக்கு உண்டான பிதஅத்துகள் எல்லாம் இந்த இஸ்லாத்துக்கு வந்துவிட்டது. குறிப்பாக சொல்ல போனால் இன்னைக்கு பர்த்டே பிள்ளைகளுக்கு கொண்டாடுவது, சில இஸ்லாமியர்கள் வெட்டிங் டே கூட கொண்டாடுறாங்க. அப்ப இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா முழுக்க மாற்று கலாச்சாரத்திலிருந்து வந்தது. இதுக்கும் இஸ்லாத்திற்கும் மத்தியிலே எந்த சம்பந்தமும் கிடையாது. மீறி நான் செய்வேன், இது ஒரு மகிழ்ச்சி தான் என்று செய்தால் மலக்குமார்கள் செய்யக்கூடிய அந்த பிள்ளைகளை சபிக்கிறார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம பிள்ளையை சந்தோஷமா வச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனா மலக்குமார்கள் நம்முடைய பிள்ளைகளை சபிக்கிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் சொல்லாததை நீ செய்து கொண்டிருக்கிறார். சரி, ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சா நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம், இன்னைக்குதான் நீ பிறந்திருக்க, ஒரு 2 ரக்காத் நீ தொழுகு என்று. சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டுமே, ஏதோ ஒரு ஃபாத்தியா ஓதி 2 ரக்காத் தொழுகட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது காசையோ சாப்பாடையோ கையில கொடுத்து பரம ஏழைகள் யாராவது ரோட்டில் இருந்தால் அவர்களுக்கு கொடு என்று சொல்லுவோம். இது தவறு கிடையாது. ஆனா நம்ம என்ன தவறு செய்யறோம்னா, நம்ம பிள்ளைகளை பெருமைப்படுத்துவதை போல சாக்லேட்டை வாங்கி கொண்டு ஸ்கூல்ல போய் எல்லாத்துக்கும் கொடு என்று சொல்லக்கூடிய இந்த நாகரிகம் என்பது சரியத்தில் கிடையாது. இருப்பவர்களுக்கு எடுத்து கொடுத்தும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிப்பதும் ஒரு பர்த்டேவுடைய ஒரு சரியான குறிக்கோள் கிடையாது. இதுவும் கூட இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் சதகா செய்வது எல்லா நேரத்திலும் கூடும் என்பதனால் அந்த பிள்ளைக்கு ஏதாவது இன்னைக்கு நான் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்ச்சிக்கு நாம் ஆறுதலாக சொல்வதாக இது அமையும். ஒருவேளை ஒண்ணு கிடையாது விட்டு அப்படின்னு சொன்னா ஒரு நேரத்துல அதுக்கு ஒரு மன கஷ்டம் வரலாம். எல்லாரும் அங்க அப்படி கொடுக்குறாங்க, இப்படி கொடுக்குறாங்க, நம்ம மட்டும் ஒண்ணும் வாங்கி தரமா அப்படின்னு ஒரு நினைப்பு வரலாம். அதற்காகத்தான் இமாம்கள் சொல்கிறார்கள், 2 ரக்காத் அல்லாஹ்வுக்கு தொழு. உலகத்தில் அல்லாஹ் உன்னை கொண்டு வந்து இத்தனை வருஷம் ஆயிருச்சு, அதற்கு பிறகு நீ இந்த நேரத்துல இத்தனை பேருக்கு நீங்க உதவி செய்யலாம் என்ற ஒரு நல்ல விஷயத்தை செய்தால் அந்த பிள்ளைகளுக்கு மனமும் பாதிக்காது, ஷரியத்துக்கு வெளியே நாம் அமல் செய்தவர்களாகவும் ஆக மாட்டோம். அடுத்த கட்டமாக மலக்குமார்கள் சபிக்கக்கூடிய ஒன்று வந்து வாக்குக்கு மாற்றம் செய்தல். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது என்பது ஒரு முஸ்லிமுடைய பண்புகள்.
அல் முஃமின் இதா வஅத வஃபா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஃமின் வாக்கு கொடுத்து விட்டால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவான், அந்த வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டான். அப்ப வாக்குக்கு மாற்றம் செய்தால் அவன் முஃமின் கிடையாது என்பதும் அந்த ஹதீஸில் இருந்து தெரிகிறது. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பெற்றோர்கள் இருக்கும் காலத்தில் தன்னை விட பெற்றோர்களை விட தன்னை சிறப்பானவனாக நினைப்பவர்களுக்கு மலக்குமார்கள் சபிக்கிறார்கள். இது எப்போ நடக்கும்னா, உலகத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கும் போதெல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, என் அத்தா இல்லாம நான் இல்லை என்று சொல்வார்கள். என்னுடைய பெற்றோர் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் காலத்தில் நல்ல வேலை கிடைக்கும் காலம் வரை வரும். நல்ல வேலை கிடைச்சு அதுக்கு பிறகு அந்த அத்தா ஒரு முடியாத கட்டத்தில் உட்கார்ந்து விட்டாருன்னா என்ன எல்லாத்துக்கும் அவர்கிட்டயே கேட்டுட்டு இருக்கணுமா, நான் எதையும் செய்யக்கூடாதா, இன்னைக்கு நான் தான் அவரையே பார்த்துட்டு இருக்கேன் என்று சொல்லும் பொழுதுதான் மலக்குமார்கள் முழுக்க முழுக்க அவனை சபிக்கிறார்கள். எந்த கட்டத்திலும் பெற்றோரை முந்திய ஒரு வார்த்தையை அவர் பேசுவதற்கு ஷரியத்தில் அனுமதி கிடையாது. எந்த கட்டத்தில் என்றால், உன்னை பெற்றோர்கள் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி. பல பேர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஹதீஸ்லாம் யாருக்கு பொருந்துன்னா, காலம் முழுக்க அந்த பிள்ளைகளை பேணி பேணி பெற்றோர்கள் பார்த்திருந்தாங்கன்னா சரி, என் அத்தா என்ன பார்த்ததே கிடையாது, சின்ன வயசுல இருந்து நான் தான் உழைச்சி 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 இந்த அளவுக்கு வந்திருக்கேன், அவர் பார்க்காததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் சொல்லாமல் இதை மட்டும் சொல்லி, இல்லை காரணங்களே இல்லாமல் இருந்தாலும் ஷரியத் சொல்கிறது, உன்னை பெற்றெடுத்ததற்காக எப்போதும் அவருக்கு முன்னால் நீ மண்டிட்டு தான் ஆக வேண்டும். ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம், பெற்றோர் வீட்டிற்குள் வந்தால் உட்கார்ந்த பிள்ளை எழுந்து நிற்க வேண்டும். இதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அடையாளம். சல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களே, யாருக்கும் எழுந்திருக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்களே, சொல்லுவது என்பது வேறு ஹதீஸுடைய கருத்தில் சொன்னார்கள். அப்பொழுது அந்த ஹதீஸுக்கு சல்லல்லாஹு சொல்லும் போது அன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு மாதிரியானது. கடவுள் கொள்கையை குறித்தும் வந்தவர்களுக்கு எழுந்து நின்றால் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பதை போட்டும் இருந்தது. இரண்டாவது, வருபவர்கள் அதை பிரியப்படாமல் இருக்க வேண்டும், பிரியப்பட்டால் அது போல அவர்கள் பிரியப்படுவதும் கூடாது என்பதும் ஹதீஸில் இருக்கிறது. ஒரு நல்ல பிள்ளையுடைய அடையாளம் இதுதான். கடைசியாக எப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி வருகிறோம், அது போல நம்முடைய வாழ்க்கையை இந்த ரஹ்மத்தான மலக்குமார்கள் எப்படி துஆ செய்கிறார்களோ அதை போன்று நம்முடைய வாழ்க்கையை ஆக்க வேண்டும். சாபத்திற்குரிய மலக்குமார்கள் சாபத் விடக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். வல்ல அல்லாஹ் முழுமையாக மலக்குமார்களை எப்படி அல்லாஹ் படைத்தான், மலக்குமார்கள் குறிப்புண்டான விஷயங்களை நாம் கற்றதை போல மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்காக துஆ செய்யக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கிடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.